மனோ தங்கராஜ் அவரை பார்த்து கேட்கிறோம், உங்களுடைய குலத்தொழில் அமைச்சர் தொழிலா? ஏன் குலத்தொழில் விட்டு அமைச்சர் தொழிலுக்கு வந்தீங்க அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்களா? இல்லையே. அரசனுடைய தலையாய கடமைகள் 3. சத்தான உணவு கொடுப்பது முதல் கடமை. எது சத்தான உணவு? இறக்குமதி மதுக்களா, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களா, கள்ளா? கள் தான் நிரூபிக்கப்பட்டது. வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது எது? வாழ்க்கை தரத்தை வசத்தும் வாங்கும் சக்தி கூட்டும், கண்டுதான். அயல்நாட்டு மதுக்கள் அப்படின்னும் பொழுது ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வாங்குறதுக்கு வேணும் அப்படின்னா கல்லு விற்பனைக்கு வந்துச்சுன்னா ஒரு 20 ரூபாய் 50 ரூபாய்க்கு அது எளிய முறையில கிடைக்கும் பொழுது, மலிவா கிடைக்கும் பொழுது இன்னும் குடிமகன்களோட எண்ணிக்கை அதிகமாகும்ல சார்? இல்லைங்க, அந்த புரிதல் இப்ப நீங்க சொல்றீங்களே அது தவறான பதிவு. பனை மரத்துல இருந்து எவ்வளவு வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு. கருப்பட்டி ஆகட்டும், நுங்கு, பதநீர்னு எவ்வளவு இருக்கு. கல் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் சொல்றது எப்படி சரியாகும் சார்? ஆங்கிலேயன் இருந்தபோது தமிழ்நாட்டில் 50 கோடி பனை மரங்கள் இருந்ததாக அரசனுடைய புள்ளி விவரம் கூறுது. இன்னைக்கு அது 5 கோடியா குறைஞ்சிருச்சு. இந்த குறைஞ்சதுக்கு என்ன காரணம்? கல்தடை தான் முதன்மை காரணம். கல்தடை தான் முதன்மை காரணம். மற்ற பண்டங்கள் எல்லாம் கருப்பட்டி வெள்ளத்தை தாண்டி இப்ப எல்லாரும் சர்க்கரையை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்கல்ல, இதுவும் அந்த பனை மரத்தோடைய நலிவிற்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம்ல. கல் மட்டும்தான் ஏன் நம்ம சொல்லணும்? அதே நேரத்துல கல்லுல இருந்து, புளிக்காத கல்லுல இருந்து, பாலையில இருந்து வடிதல்ல, அதை களையத்துல விடாம காத்துப்படாம ஒரு பாலித்தீன் பைக்குள்ள குளித்த நிலையில சேகரிச்சு அதுல இருந்து சக்கரை தயாரிச்சா இன்னைக்கு 750 ரூபாய் 850 ரூபாய் 1000 ரூபாய்க்கு போகுது. இதை சீமான் மிகைப்படுத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்களே சார், மிகைப்படுத்தி பேசுறதுக்கு இதுல என்ன இருக்கு? மிகைப்படுத்தி பேசுறதுக்கு சீமான் எங்களை ஆதரிக்கிறாரு. நாங்க தான் 20 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறவன். ஒரு நாளா 2 நாளா? தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இன்னைக்கு நம்ம கூட கல் விடுதலை இயக்க ஒருங்கிணைப்பாளர் திரு கல்லு நல்லுசாமி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் திருச்சியில நடைபெற்ற ஒரு கூட்டத்துல பேசும்பொழுது செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அப்ப அவர் என்ன தெரிவிக்கிறாருன்னா, கல் விவகாரத்துல சீமான் ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறாரு, குலத்தொழிலை ஊக்குவிக்கும் விதத்துல சீமானுடைய அந்த பேச்சுக்கள் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. உண்மையிலே குலத்தொழிலை ஊக்குவிக்கிறாரா சீமான் அப்படின்ற கேள்வி வந்திருக்குல்ல, இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார்? மனோ தங்கராஜ் அவரை பார்த்து கேட்கிறோம், உங்களுடைய குலத்தொழில் அமைச்சர் தொழிலா? ஏன் குலத்தொழில் விட்டு அமைச்சர் தொழிலுக்கு வந்தீங்க அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்களா? இல்லையே. இன்னைக்கு எந்த தொழிலை யாரு செஞ்சாலும் ஏன் அந்த தொழிலை செஞ்சீங்க, குலத்தொழில் விட்டுட்டு வெளியே போனீங்க அப்படின்னு யாராச்சும் ஒருத்தரை பார்த்து கேட்க முடியுமா? என்ன கொடுமையா இருக்குது? அதாவது குலத்தொழிலோ இல்லையோ அதையா இங்க இழுக்கிறீங்க. கள் இறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. அந்த அரசியலமைப்பு சட்டப்படிதான தமிழ்நாட்டில் ஆட்சி அமைஞ்சிருக்கு. முதலமைச்சரா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த அமைச்சரவையில் அமைச்சர்களில் ஒருவராக மனோ தங்கராஜ் அவர்களாகி நீங்கள் இருக்கின்றீர்கள். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா? அதான் நாங்க கேட்கிறோம். இல்ல ஓன அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். டோடி இஸ் an intoxicating liquor. உங்களுக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்கல்ல பாராளுமன்றத்துல, கையில தூக்கி பிடிச்சாங்கல்ல, எதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு பதவி பிரமாணம் எடுத்தாங்க? அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரதி. அந்த அரசியலமைப்பு சட்டம் 47வது ஆர்டிகிள் தான் மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருளை பத்தி சொல்லுது. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த டியூட்டிஸ் ஆஃப் த ஸ்டேட், அரசனுடைய தலையாய கடமைகள் 3 பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல the state shall regard raising the level of nutrition and the standard of living of its people and the improvement of public health as among its primary duties, and in particular the state shall endeavor to bring about the prohibition of the consumption except for medicinal purposes of
intoxicating drinks and of drugs which are injurious to health. அரசனுடைய தலையாய கடமைகள் 3. சத்தான உணவு கொடுப்பது முதல் கடமை. எது சத்தான உணவு? இறக்குமதி மதுக்களா, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களா? கள்ளா? கள்தான். நிரூபிக்கப்பட்ட ஒன்று. வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. எது வாழ்க்கை தரத்தை வாஸ்தும் வாங்கும் சக்தியை கூட்டும்? கள்ளுதான். இதிலும் கள்தான் வெற்றி பெறுகின்றது. உடல்நலத்தை பேணுவது. உடல்நலத்தை பாதுகாப்பது கள்ளா, இறக்குமதி மதுக்களா, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களா? கள்தான். எந்த ஒரு மருத்துவரும் மாறுபட்ட கருத்தை பதிவு செய்துவிட முடியாது. அயல்நாட்டு மதுக்கள் அப்படின்னும் பொழுது ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வாங்குறதுக்கு வேணும் அப்படின்னா கல்லு வந்து விற்பனைக்கு வந்துச்சுன்னா ஒரு 20 ரூபாய் 50 ரூபாய்க்கு அது எளிய முறையில கிடைக்கும் பொழுது, மலிவா கிடைக்கும் பொழுது இன்னும் குடிமகன்களோட எண்ணிக்கை அதிகமாகும்ல சார்? இல்லைங்க, அந்த புரிதல் இப்ப நீங்க சொல்றீங்களே, அது தவறான பதிவு. அதாவது அயல்நாட்டு மதுக்கள் இருக்குது, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள், அது மலிவு ஆனது. கள் விலை கூடுதல். நீங்க இன்னைக்கு 1 லிட்டர் கல் 100 ரூபாய்க்கு விற்கும். அதே 1 லிட்டர் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மது, டாஸ்மாக் மதனுடைய விலை என்ன? அடக்க விலை என்ன? நான் சொன்னா அது பொய்யும்பாங்க. உங்க மாதிரி இருக்கிறவங்க சொன்னா உண்மைக்கு மாறானதுபாங்க. இந்த தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களை கொடுத்து வந்தவர் பொள்ளாச்சியில அருட்செல்வர் மகாலிங்கம் என்று சொல்லக்கூடிய தொழில் அதிபர். 5 சர்க்கரை ஆலைகளுக்கு சேர்மனா இருந்தாரு. அவரு காலமாகி 10 ஆண்டுகள் ஆகுது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய பத்திரிகை ஹோம் சக்தியில பதிவு பண்றார். காலி பாட்டில் விலை, ஃபுல் பாட்டில் விலை 3 ரூபாய். உள்ள இருக்கக்கூடிய பிராந்தியினுடைய மதிப்பு 9 ரூபாய். அடக்க விலை 12 ரூபாய். டாஸ்மாக் கடையில விற்கிறது 350 ரூபாய். எவ்வளவு லாபம் என்பதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். ஆக 12 ரூபாய் பண்டத்தை 350 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மற்றதெல்லாம் வரி 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 வரின்னு போட்டுறாங்க. அதன் மூலமா தான் அரசுக்கு 50,000 கோடி வருவாய் முன்கதவு வழியா வருது. பின்கதவு வழியா அதே தொகை வருது. அது லிக்கர் லாபி கைக்கு போகுது. அவங்க ஆளுமையோட இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகளுக்கு பணம் தேவைப்படுது. எடை போட்டு விடை கண்டு ஒவ்வொரு கட்சிக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுத்துட்றாங்க. கட்சிகளும் பல கட்சிகள் கையேந்திடுறாங்க. அந்த தொகையை தேர்தல் செலவுக்கு வச்சுக்கிறாங்க. ஒரு பகுதியை எங்களுக்கு கொடுக்குறாங்க. வாக்காளர்களாகிய இந்த நாட்டினுடைய எஜமானர்களாகிய எங்களுக்கும் கொடுக்குறாங்க. வாக்குக்கு பணம் என்ற அடிப்படையில நாங்க தான் சொல்றோமே, என் வீட்டுல எவ்வளவு கொடுப்பேன் நீ எனக்கு என பேரம் பேசி வாங்குறத வாங்கிட்டு தானே வாக்குச்சாவடி போய் வாக்களிக்கிறோம். அப்படி தொகை கொடுக்காம போனா, வாங்காம போனா எங்களில் பலர் வாக்குச்சாவடிக்கே போறதில்லை. ஜனநாயக கடமையை ஆற்றுவதில்லை. வாங்கிட்டு தான் குத்துறோம். ஆக அந்த தொகை எங்களுக்கு வருது. ஆக நீங்க கல் மலிவானதுன்னு சொல்லாதீங்க. கல் விலை அதிகம். அது இயற்கையானது, சத்தானது. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கு. தாய்ப்பாலுக்கு நிகரானது, மருத்துவ குணம் கொண்டது. ஆனா இதுல எந்த அம்சம் இறக்குமதி மதுக்களிலோ இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களிலோ இல்லவே இல்லை, போதைக்கு காரணமான ஆல்கஹாலை தவிர. ஆக மலிவானதுன்னு சொல்லக்கூடியது இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் தான். கள் மலிவானது அல்ல. இப்போ இன்னொரு முழக்கத்தையும் நீங்க முன் வச்சிட்டு இருக்கீங்க. என்னன்னா, கல் மீதான தடையை விளக்கும் பொழுது பனைமரம் ஏறுபவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு கல் விடுதலை நீக்கிறது மட்டும் ஒரு தீர்வா இருக்காதுல்ல சார்? பனை மரத்துல இருந்து எவ்வளவு வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு. கருப்பட்டி ஆகட்டும், நுங்கு, பதநீர்னு எவ்வளவு இருக்கு. கல் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் சொல்றது எப்படி சரியாகும் சார்? அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயன் இருந்தபோது தமிழ்நாட்டில் 50 கோடி பனை மரங்கள் இருந்ததாக அரசனுடைய புள்ளி விவரம் கூறுது. இன்னைக்கு அது 5 கோடியா குறைஞ்சிருச்சு. இந்த குறைஞ்சதுக்கு என்ன காரணம்? கல்தடை தான் முதன்மை காரணம். கல்தடை தான் முதன்மை காரணம். மற்ற பண்டங்கள் எல்லாம், கருப்பட்டி வெள்ளத்தை தாண்டி இப்ப எல்லாரும் சர்க்கரையை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்கல்ல, இதுவும் அந்த பனை மரத்தோடைய நலிவிற்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லல. கல் மட்டும்தான் ஏன் நம்ம சொல்லணும் சார்? அதாவது நீங்க பதநீருங்கிறது ஒரு கலப்பட பொருள். அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க அந்த பாளையிலிருந்து வடிதல்ல, அது சுவை நீர். அதான் நீராவுன்னு சொல்லுவாங்க. அது அந்த களையத்துக்குள்ள விழுந்த உடனே அந்த களையத்துல இருக்கக்கூடிய ஈஸ்ட், காத்துல இருக்கக்கூடிய ஈஸ்ட் இதெல்லாம் பட்டு நொதிச்சு போகுது, ஃபர்மெண்டேஷன் ஆகுது. ஃபர்மெண்டேஷன் ஆகும்போது ஆல்கஹால் வந்துடும். அதான் கல்லுன்னு சொல்றோம்.
சராசரியா கல்லுல ஆல்கஹால் அளவு 4.5% இருக்கும். எப்படித்தான் புளிக்க வச்சாலும், எவ்வளவு நாள் புளிக்க வச்சாலும் 13% மேல ஆல்கஹால் அளவு போகவே போகாது. இது நொதிச்சு போகக்கூடாது, புளிச்சு போகக்கூடாதுங்கிறக்காகத்தான் சுண்ணாம்பை நாம தொடங்குறோம். அந்த சுண்ணாம்பு ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் நொதிச்சு போகாம தடுத்து நிறுத்தும். அந்த 12 மணி நேரம் கடந்த பின்னாடி பழையபடி அது கல்லாத்தான் மாறும், பதநீர் கல்லாத்தான் மாறும், புளிச்சு போயிடும். ஆக அந்த 10 மணி நேரம் அந்த நொதிச்சு போறத, அந்த புளிச்சு போறத, ஃபர்மெண்டேஷன் ஆகிறத நிறுத்தி வைக்குது சுண்ணாம்பு. இட்ஸ் an inorganic காம்பவுண்ட். அதனால பதநீர்ல இருந்து இன்னைக்கு நீங்க கருப்பட்டி தயாரிச்சாலோ சர்க்கரை தயாரிச்சாலோ இன்னைக்கு விலை 300 ரூபா 350 ரூபாய்க்கு போகுது. அதே நேரத்துல கல்லுல இருந்து, புளிக்காத கல்லுல இருந்து, அந்த பாலையில இருந்து வடிதல்ல, அதை களையத்துல விழாம காத்து படாம ஒரு பாலித்தீன் பைக்குள்ள குளிர்ந்த நிலையில சேகரிச்சு அதுல இருந்து சர்க்கரை தயாரிச்சா இன்னைக்கு 750 ரூபாய் 850 ரூபாய் 1000 ரூபாய்க்கு போகுது. ஆக எது ஆதாயம்? கருப்பட்டியா கல்லா? கல்லுல இருந்து பெறக்கூடிய சர்க்கரை தான் எங்களுக்கு ஆதாயம். நீங்க கல்லுக்கு ஏன் தடை வச்சிருக்கீங்க? ரைட், அது எவ்வளவோ பொருள் இருக்கலாம், பிடிக்கலாம். நான் தான் கூட சொன்னேன், அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைன்னு பதிவு பண்ணியிருக்குது. அந்த அரசியலமைப்பு சட்டப்படிதான் தமிழ்நாட்டில் அமைச்சரவை அமைந்திருக்கின்றது. முதலமைச்சர் அந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கின்றார். அந்த அமைச்சரவையில் மனோ தங்கராஜ் ஆகிய நீங்களும் இருக்கின்றீர்கள். உங்களுக்கும் அந்த கடமை பொறுப்பு இருக்கு. அப்படி ஏதாச்சும் இதுல மாற்ற வேணும்னா உங்களுக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, பாராளுமன்றத்துல திருத்த சொல்லுங்க அரசியலமைப்பு சட்டத்தை. இது வரல 100 தடவைக்கு மேல திருத்தி இருக்காங்க. இன்னொரு முறை திருத்தி சொல்லுங்க. டோடி இஸ் an intoxicating liquor அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு வரி இடம்பெற செய்யுங்கள். நாங்க எது கேட்கிறோம்? எங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது? இல்ல, இதை சீமான் மிகைப்படுத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்களே சார், மிகைப்படுத்தி பேசுறதுக்கு இதுல என்ன இருக்கு? மிகைப்படுத்தி பேசுறதுக்கு சீமான் எங்களை ஆதரிக்கிறாரு. நாங்க தான் 20 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே. ஒரு நாளா 2 நாளா? கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது நீங்க தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அங்கங்க சிலையை வச்சுட்டு வணங்கிட்டு இருக்கீங்கல்ல, அப்படிப்பட்ட கலைஞர் ஆட்சியிலேயே நாங்க அசுமேதையாக நடத்தினோம். ஜெயலலிதா ஆட்சியிலையும் நடத்தினோம், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைரா ஆட்சியிலையும் நடத்தினோம். இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலும் சென்னையில் அசுமேத யாகத்தை நடத்தினோம். அந்த குதிரையை ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்திலிருந்து தெற்கு போர்சாலை வரல விட்டோம். அந்த குதிரையை தடுத்து நிறுத்தி வாதிட்டு, கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான், மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை. கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என அரசு தரப்போ அரசியல் கட்சிகள் தரப்போ நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும், வெற்றி பெற்றவர்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும். யாரும் வரல. எதற்கு உங்களுக்கு ஆட்சி? எதற்கு கட்சி? எதற்கு கட்சியில் பொறுப்பு? தலைவர் பதவி? சென்னை பிரகடனம்னு சொல்லி முடிச்சோம். அப்பெல்லாம் எந்த ஊருக்கு போயிருந்தாங்க? வர வேண்டியதான வாரத்துக்கு. இதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் உலகத்தமிழ் மாநாட்டை கோவையில் நடத்திய போது மாநாடு வளாகத்திற்குள் கள்ளை நாங்கள் விற்பதென முடிவு செய்தோம். பயந்து போயிட்டாரு கலைஞர். ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எங்களை முந்தைய நாள் அழைச்சு, கள் முக்கியமானது, அவசியமானது, தேவையானது, கவனிக்கிறேன், இப்போதைக்கு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம், ஆதரவு தாருங்கள்னாரு. நாங்களும் நம்பணும். என்ன ஆதரவு தந்தார்னு உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையின் போது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிப்போம்னு வெளியிட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்னை பார்க்கணும்னு விரும்பினாங்க. 2 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அழைச்சிக்கிட்டு போனாங்க. ஹெலிகாப்டர்ல இருந்து வந்த அம்மா இறங்கி அங்கிட்ட வந்தாங்க. அம்மா, பொள்ளாச்சி பொதுக்கூட்டத்துல கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிப்போம்னு சொல்லியிருக்கீங்கம்மா. மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றது. இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், முதலமைச்சராவீர்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதுக்கு அந்த அம்மா நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு போனாங்க.
இறக்கும் வரல நம்மளை பார்க்க முடியல அதுக்கு பின்னாடி. ஆக எங்களை கண்டு எல்லாருமே ஓடினவங்க தான். கலைஞர்ல இருந்து ஜெயலலிதாவில இருந்து இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள்ல இருந்து இப்போ ஒரு ஸ்டாலின் வரல. தைரியம் இருந்தா துணிச்சல் இருந்தா வாங்க வாரத்துக்கு வாங்கிக்கங்க 10 கோடி. ஏன் முதுகுல குத்துறீங்க? இவங்க மட்டும் முதுகுல குத்தல, திருமாவளவன் குத்துறாரு முதுகுல, டாக்டர் கிருஷ்ணசாமி குத்துறாரு, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் குத்துறாரு. இப்ப அமைச்சர் மனோ தங்கராஜும் இந்த லிஸ்ட்ல இணைஞ்சிருக்காரு. தைரியம் இருந்தா துணிச்சல் இருந்தா. ஓ சீமான் வந்து சொன்ன பின்னாடி இந்த குதிக்கிறீங்களே, நாங்களும் 20 ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கிறோம்ல, வாங்க வாரத்துக்கு தைரியம் இருந்தா. ஏன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எடுக்கிறீங்க? எங்கிட்டு வாங்க வாரத்துக்கு, நாங்க தான் கல்லைக்கு நடத்திட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஆதரவா அவர் வர்றாரு, எங்கிட்டு வாங்க, நாங்க ஆணிவேறிட்டு வந்து பாருங்க, உயர்ந்த காட்டுக்கு பார்ப்போம். இவ்வளவு நேரம் நேர்காணல்ல இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.